Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 24th May 2023. இன்னையோட மார்க்கெட் நிலவரம் அதே மாதிரி ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். நேற்றுக்கு முடிஞ்ச யூஎஸ் மார்க்கெட் வந்து இறங்கி முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். முந்தானத்தும் ஓரளவுக்கு இறங்கி இருந்தது. இன்னைக்கு கணிசமான அளவு இறங்கி இருக்கிறத பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் -0.66%, S&P 500 1.04%, நாஸ்டாக் 1.23% இறங்கி இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த இறக்கம் அப்படின்றது வந்து அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அண்ட் த டெட் செல்லிங் கிரைசிஸ் இதுதான் வந்து முக்கியமான காரணம் முன்வைக்கப்படுகிறது. எப்படி இருக்குதுன்றதை தொடர்ந்து பார்க்கலாம். இதை தொடர்ந்து ஆசிய சந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா ஆசிய சந்தைகளுமே தற்போது இறங்கி துவங்கி இறங்கிய வியாபாரமாகி வருகிறது. நம்மளுடைய நிஃப்டி சிங்கப்பூர்ல வந்து ஜிஎக்ஸ் நிஃப்டி என்ற பெயரில் வியாபாரம் ஆகுது இல்லையா, சிங்கப்பூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ கேப் டவுன், மார்ஜினலி கேப் டவுன் அப்படின்னு சொல்றது போல நல்ல கேப் டவுனை கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா 60-70 பாயிண்ட்டுக்கு மேல இப்போ தற்போது இறங்கி வியாபாரமாகி வருகிறது. ஸோ நிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த கேப் டவுன் அப்படின்றத கூட எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லும்போது அது ஓரளவுக்கு அங்கிருந்து ஒரு பவுன்ஸ் ஆகலாம் அப்படின்ற ஒரு வியூவா வச்சிருக்கிறோம். இந்த கேப்ல இருந்து கொஞ்சம் பவுன்ஸ் ஆகலாம் எதிர்பார்க்கிறோம். ஸோ இப்போதைக்கு 18,000 முக்கியமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டா இருக்கிறது பார்க்குறோம். மேலே 18,450 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்னஸ் வந்துகிட்டே இருக்குது. அது பார்க்கலாம். 43,000 சப்போர்ட் லெவல் இன்டாக்டாக தான் இருக்குது. அது உடைச்சு அப்படின்னா தென் நல்ல இறக்கம் வரலாம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்டு வந்து 3.68 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கணும். நேற்றுக்கு இன்னைக்கும் டாலர் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஜினலி அப் 103.5 இருக்கிறது பார்க்குறோம். பிரெண்ட் க்ரூட் மட்டும் கொஞ்சம் பலமாக ஏற ஆரம்பிச்சுக்கிறத பார்க்குறோம். ஸோ $77.77 per barrel. கோல்டு வந்து அதுவும் பெரிய மாற்றம் இல்லை, ஒரு $4-5 மட்டும் ஏறி இருக்கிறத பார்க்குறோம். ஸோ $1,973 per ounce. USD/INR ஏற்கனவே நேத்திக்கு வந்து ஒரு பெரிய அளவில் அது வந்து ஒரு டிப்ரிஷியேட் ஆனதை பார்த்தோம். வேகமாக ஏன்னா ஏறக்குறைய 81.80 இருந்தது சில வாரங்களுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 82.80 வந்துட்டு பார்க்குறோம். ஸோ ரூபாய் வலிமை குன்றுவது அப்படின்றது இப்போ நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நேற்றுக்கு இன்னைக்கு வித்தியாசம் பெருசா இல்லை, அதே லெவலில் தான் இருக்குது. 82.82 இப்போ 82.80 அந்த அளவில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். யூஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் 1ஆம் தேதிக்குள்ள டிஃபால்ட் ஆகுமா யூஎஸ், ஸோ இந்த டெட் சீலிங் பிரச்சனை எந்த அளவில் போய் நிற்கும் அப்படின்றது பார்த்துட்டு இருக்கிறோம். எதிர்கட்சிகள் வந்து அங்கே நிறைய அவங்களுடைய பாலிசி வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இந்த டெபிசிட் குறைக்கணும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்க. இப்போ பட்ஜெட் எல்லாம் கட் பண்ண வேண்டியிருக்குமா அப்படின்றதும் இருக்கு. அக்டோபர்ல பட்ஜெட்டு. ஸோ அதை நோக்கி இப்போ எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதும் கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படுமா, இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. அதனால மார்க்கெட் கொஞ்சம் ஜிட்ரியா இருக்கிற மாதிரி காமிச்சாலும் எப்பயுமே ஜென்ரலி ஸோ யூஎஸ் கவர்மெண்டோட ட்ரெஷரி டிஃபால்ட் ஆகுதுன்றது நடக்காது அப்படின்றதான் எல்லாரோட வியூவும் கூட. அதே மாதிரி ஃபெட் ரிசர்வ் கண்டிப்பாக 25 பேசிஸ் பாயிண்ட் ஹைக் பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயமும் இப்போது பார்க்கப்படுகிறது. ஏன்னா குறிப்பாக அமெரிக்காவில் பொருளாதார நிலை அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல கன்சியூமர் ஸ்பெண்டிங் அப்படின்றது கணிசமான அளவு இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ பணவீக்கத்தை குறைக்கிறதுக்கு ஒரு பக்கம் முயற்சி பண்ணுவோம், இன்னொரு பக்கம் பலமான ஒரு பொருளாதாரமா மாறிக்கிட்டு இருக்கு. வேலை இல்லை திண்டாட்டம் அப்படின்றது கூட பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகிட்டு வருது அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே ஃபெட் ரிசர்வ் என்ன பண்ண வைக்கும், அதிகமான அளவு வட்டியை வந்து உயர்த்துவதற்கு தூண்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு பயமும் மார்க்கெட்டுக்கு இருக்கிறதா பார்க்கணும். எஃப்ஐஸ் வந்து இந்திய சந்தையில பயரா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட வெறும் குறைவான அளவு தான் 182 crores தான் பை பண்றாங்க. டிஐஸும் பயஸா இருக்காங்க. நேற்றுக்கு 397 crores இருந்தாலும் மார்க்கெட் வந்து அந்த உச்சத்துல நிற்க முடியாம தத்தளிச்சதை நம்ம பார்த்தோம். அந்த ஹையர் லெவல்ஸ்ல ரொம்ப டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் தான் இருக்குது. ஆனால் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது அதில் செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றத எஃப்ஐஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்றதும் நம்ம இன்னொரு தகவலாக எடுத்துக்கலாம். பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பயிற்சி வகுப்பு 28ஆம் தேதி சண்டே அன்னைக்கு காலையில் 9 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் செமஸ்டர் இல்லையா. ஸோ ஒரு குறைவான விலையில் நம்ம தமிழில் நம்ம இதை எஜுகேட் பண்ணுறோம். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு சொல்லுங்கள், கீழே இருக்கிற நம்பரில் அவங்க காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற வகையில் ஒரு டெக்னிக்கல் போர்ட்ஃபோலியோ நீங்கள் உருவாக்குங்க. நிஃப்டி 50ல் அதில் எப்போ வாங்கலாம் விற்கலாம்ன்றது கூட சஜஸ்ட் பண்ண போகிறோம். எனக்கு பெரிய டிஸ்கவுண்ட் ஒன்று கையில் இருக்குது. ஸோ வெப்சைட்டில் போனீங்கன்னா ப்ரோமோ கோட் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். எவ்ரிடே வந்து நம்ம ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை லைவாக அனலைஸ் பண்ணுறோம் 11 மணிக்கு எக்ட்ரா டிவி தமிழ் சேனலில். நிறைய வாய்ப்புகள் டெய்லி அடையாளம் காணப்படுகிறது. நேற்று கூட 2 வாய்ப்பு அடையாளம் கண்டோம், சிறப்பாக செயல்பட்டது.
கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ புல் கேண்டில் வந்த பிறகு இப்போ இருக்கிற கேண்டில் புல் கேண்டில் கிடையாது. திஸ் இஸ் அ ஸ்பின்னிங் டாப் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இந்த ஸ்பின்னிங் டாப் புல் கேண்டிலுக்கு அப்புறம் வரும்போது அது வந்து செல்லரோட ப்ரெஷரை காட்டுறதா நம்ம பொதுவாக பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு கேப் டவுன் வேற வருது. அதனால செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றது ஜாஸ்தி ஆயிடுறது நம்ம பார்க்கலாம். ஆனாலும் கூட கேப் டவுன் வந்து மேபி பாட் இன் டூ அப்படின்ற மாதிரியான ஒரு ஆங்கிளையும் பார்க்குறோம். ஸோ அது ஒரு பக்கம். பட் இப்போதைக்கு இதில் இருக்கிறது வந்து ஸ்பின்னிங் டாப். இட் சேஸ் ஐ எம் நாட் ஏபிள் டு கோ அப். அதனால ஒரு தடைநிலை வலுவா உருவாக்கிறத பார்க்கிறோம். 18,450 வலிமையான தடைநிலை தற்போது உருவாகி வருவதாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸையும் கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.